சாம்சங் மொபைல்ல இருக்கக்கூடிய கேலக்ஸி ஸ்டோர் ஒரு ஸ்பை ஆப்பா இல்ல அது ஒரு தேவையில்லாத அணியா? எது எப்படியோ, ஆனா என்கிட்ட நிறைய பேர் கேக்குறாங்க, ப்ரோ சாம்சங் மொபைல்ல பிளே ஸ்டோர் இருக்கும் போது இந்த கேலக்ஸி ஸ்டோர் எதுக்கு அப்படின்லாம் கேள்வி கேட்கறாங்க. உண்மையை சொல்லணும்னா அது எதுக்கு அப்படிங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சாம்சங் மொபைல்ல பிளே ஸ்டோர் இருக்கு, அப்புறம் எதுக்கு கேலக்ஸி ஸ்டோர் அப்படின்னு கேட்கலாம். சாம்சங் மொபைலோடைய பேக் அண்ட் சப்போர்ட்டா இருக்கக்கூடியது இந்த கேலக்ஸி ஸ்டோர் தான். எதை வச்சு சொல்றேன்னா, இப்ப சாம்சங் மொபைல்ல கேமரா இருக்கு, கேலரி ஆப் இருக்கு, நோட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜஸ் ஆப் இருக்கு. இதெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸ். இது எல்லாமே நிறைய இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம ரெகுலரா பயன்படுத்துறதுனால இதுக்கு வரக்கூடிய அப்டேட், அதாவது சாம்சங் காரன் கொடுக்கக்கூடிய அப்டேட்டை நம்ம டைரக்டா கேலக்ஸி ஸ்டோர் இருந்து தான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட முடியும். பிளே ஸ்டோர்ல இது அவைலபிளா இல்ல. அதுக்கடுத்து குட் லாக் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்பும் கேலக்ஸி ஸ்டோர்ல தான் அவைலபிளா இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய போன், அதாவது சாம்சங் மொபைலை சூப்பரா கஸ்டமைஸ் பண்ணி பயன்படுத்தலாம். அந்த ஒரு வசதியை இந்த குட் லாக் ஆப் வந்து நமக்கு கொடுக்கும். அதுக்கடுத்ததா நம்ம போனோட ப்ராசஸர் இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேலக்ஸி ஸ்டோர்ல நிறைய கேம்ஸ் அவைலபிளா இருக்கு. அதை கூட நம்ம பயன்படுத்தலாம். அப்பனா பாத்துக்கோங்களேன். அடுத்து இந்த சாம்சங் மொபைல் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு என்ன இருக்கு, என்னன்னா கேலக்ஸி ஸ்டோர் வந்து சும்மா தானே இருக்கு, அப்ப இது வந்து பேக்ரவுண்ட்ல உட்காந்துக்கிட்டு போனோட பேட்டரியை கரைக்கும், டேட்டாவை யூஸ் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தவறு. அப்படி நினைச்சுதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்றாங்க. இது எங்க இருக்குன்னா, அந்த ஆப்போட இன்ஃபோக்குள்ள நீங்க செக் பண்ணீங்கன்னா அங்க அவைலபிளா இருக்கு. நீங்க அந்த டயத்துல நீங்க வந்து ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணி அதை நிறுத்தினீங்கன்னா சாம்சங் காரன் கொடுக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி பேச்சஸ் இருக்குல்ல, அது நமக்கு கிடைக்காம போகும். கிடைக்காம போனா என்ன ஆகும், ஹேக்கர்ஸ் ஈஸியா உள்ள பூந்துருவாங்க. சோ நீங்க அந்த டயத்துல ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணாலும் நீங்க ஒரு தடவையாவது உங்க போனை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் சாம்சங் காரன் அந்த கேலக்ஸி ஸ்டோருக்கு உயிரை கொடுத்துருவோம். சோ இது நிரந்தர தீர்வு இல்ல. சோ நீங்க அப்படியே விடுறது நல்லது. இது பேக்ரவுண்ட்ல உட்கார்ந்துகிட்டு அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ணாது அப்படிங்கறத சாம்சங் காரன் சொல்றான். அது பிரகாரம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சாம்சங் மொபைல் இருக்கக்கூடிய கேலக்ஸி ஸ்டோரை பத்தி பார்க்கலாம். இப்போ ஸ்டோரை பிரசன்ட் ஹோல்ட் பண்றேன், ஐ பட்டனுக்குள்ள போறேன், டாப் ரைட்ல 3 டாட், அதுக்குள்ள போனா அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ், இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. எதை வச்சு சொல்றேன்னா, அதாவது இது வரைக்கும் கேலக்ஸி ஸ்டோர் கிடைச்ச புதிய புதிய விஷயங்களை நீங்க இழக்க நேரிடும். அதனால இதை டச் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஸ்டாப், இதையும் நீங்க பண்ணாதீங்க. இப்படி நீங்க பண்ணா கூட நீங்க சாம்சங் காரன் என்ன பண்ணுவானா, ரீஸ்டார்ட் பண்ணும் போது இந்த கேலக்ஸி ஸ்டோருக்கு வந்து உயிரை கொடுத்துருவோம். அதனால நீங்க பண்றது வேஸ்ட். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இந்த கேலக்ஸி ஸ்டோர் வந்து பேக்ரவுண்ட்ல செயல்படாது, நம்ம பேட்டரி யூஸ் பண்ணாது, அதே மாதிரி டேட்டாவை யூஸ் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அது தவறு. அவ்வளவுதான் வந்து பேக்ரவுண்ட்ல உட்கார்ந்துகிட்டு போனோட பேட்டரியோ டேட்டாவையோ யூஸ் பண்ணாது. ஸோ அதனால இந்த ஃபோர் ஸ்டாப்பை நீங்க பயன்படுத்த வேண்டாம். இன்னொன்று பாத்தீங்கன்னா, இந்த கேலக்ஸி ஸ்டோர்ல மேனேஜ் ஆப் இஃப் அன்யூஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இது என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த சாம்சங் காரன் பிளாக் பண்ணி வச்சிருக்கான். ஆனா மத்த ஆப்ல பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்பை நான் செலக்ட் பண்றேன், ஐ பட்டன் போறேன். இங்க பாத்தீங்கன்னா மேனேஜ் ஆப் இஃப் அன்யூஸ்ட். ஸோ இது வந்து டிசேபிள் பண்ணி வைக்கல, இது எனேபிள் பண்ணி வச்சிருக்கான். சப்போஸ் இந்த ஆப் குறிப்பிட்ட மாசம் யூஸ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்னா இந்த பெர்மிஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஆனா சாம்சங் காரன் இந்த கேலக்ஸி ஸ்டோருக்கு மட்டும் இந்த மேனேஜ் ஆப் இஃப் அன்யூஸ்ட் அதை மட்டும் ஏன் பிளாக் பண்ணி வச்சிருக்கான்? கொஞ்சம் யோசிக்கணும்ல. அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டோர் இது. அப்ப நம்ம போனோட பேக் அண்ட் சப்போர்ட்டா செயல்படக்கூடியதுதான் இந்த கேலக்ஸி ஸ்டோர். எப்படி கூகுளோட பிளே ஸ்டோர் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதுல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரலாமா? அதே மாதிரி கேலக்ஸி ஸ்டோர் செட்டிங்ஸ், அதுக்குள்ள போயிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்னு சொல்லி தட்டி நெவர்னு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி கொடுக்கறதுனால என்ன பாதிப்பு தெரியுமா? அந்த போனோட கேமரா, அப்புறம் வந்து கேலரி ஆப், நோட்ஸ், மெசேஜ் ஆப்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அப்டேட் கிடைக்காம போவாங்க. அதனால எங்கேயாவது ஃப்ரீ வைஃபை கிடைச்சதுன்னா அதை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ வைஃபைலயே அப்டேட் ஆகிடும். சரிங்களா? அதனால நெவர்னு கொடுக்காதீங்க, மேக்ஸிமம் பாத்துக்கங்க. அதனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். சோ நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ உங்க சாம்சங் மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த கேலக்ஸி ஸ்டோர் அது ஒரு தேவையில்லாத ஆடியும் இல்ல,
அது ஒரு ஸ்பை ஆப்பும் இல்லை, அது ஒரு பிளாட் வேறும் கிடையாது. உங்க போனோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கினா நல்லா இருக்காது. அதனால இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் நிறைய பட்டனை கீழே விதைச்சு விட்டுருங்க. குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டனை கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்லது இதுல பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.